வேதத்தின்படி தேவன் அநேக விஷயத்த மறுசீரமைப்பு பண்றார். எத்தனையோ விஷயம் காலையில தியானிக்கும் போது எத்தனையோ விஷயத்தை கர்த்தர் மறுசீரமைப்பு பண்ணியிருக்கிறார். மறுபடியும் திரும்ப புதுப்பித்திருக்கிறார், திரும்ப அதை கட்டியிருக்கிறார். அதுல சில விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப விஷயங்கள் வசனங்கள் சொல்ல நேரம் இல்லை, ஸ்பீடா போறேன். ரெஸ்டோரேஷன் ஆஃப் த லாஸ்ட் இயர். நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, யோவேலில் சொன்னவனுமா, கடந்த நாட்களிலே நீ விட்டதை, கடந்த நாட்களில் இழந்ததை மறுபடியும் சீரமைத்து அது உனக்கு தரப்போகிறான். அப்போ லாஸ்ட் இயர்ல, பாஸ்ட் இயர்ல நீ எதெல்லாம் இழந்தியோ காட்ஸ் கோயிங் டு ரிகவர். ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை அது. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஹெல்த் அப்படி சொல்றேன். ரெஸ்டோரேஷன் ஆஃப் த ஹெல்த். பாருங்க, இந்த ஹெல்த் சுகங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆண்டவர் நம்மை சுகமாய் இருக்க பண்ணுகிறார். நம்ம ஆயுஷ் நாட்களை பெருக செய்கிற தேவன். நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஹெல்த் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் आवर லைஃப். ஆமென். நம்ம சுகமாய் இருப்பது தேவனுடைய கிருபை தான். ஆமென். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. இதை சில சமயம் எழுந்திருக்கலாம், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல, ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம சுகத்தை எழுந்திருக்கலாம். God is going to recover, restore in the name of Jesus. பெற்றுக்கொள்வீர்கள். அடுத்த விஷயம் பார்க்கும்போது restoration of joy. அதாவது உங்க சந்தோஷத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். ரெஸ்டோரேஷன் ஆஃப் தி ஜாய். இது மீண்டுமாய் கர்த்தர் திரும்ப தரப்பார். இழந்த சந்தோஷத்தை தேவன் மீண்டுமாய் தரப்போகிறார். அடுத்து ரெஸ்டோரேஷன் ஆஃப் பிளெஸிங். ஆசீர்வாதங்கள். சந்தோஷம் வேறங்க, இந்த ஆசீர்வாதம் வேற பாருங்களேன். இந்த ஆசீர்வாதங்கள் என்பது அது மேன்மையானது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரிஜினல். ஆமென். அப்போ பிளெஸிங்கை நம்ம பல இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஒரு நல்லா படிக்கிறான், ஒரு பிளெஸிங். ஒரு நல்ல ஃபேமிலி, தட் இஸ் பிளெஸிங். பட் தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது அது சாதாரணமானதல்ல. அதை சம்டைம்ஸ் நம்ம பல முறை நம்ம இழந்திருக்கலாம். God is going to restore in the name of Jesus. அடுத்த ஒரு காரியங்கள் பார்த்தீங்கன்னாக்கா restoration of prosperity. உங்கள் செழிப்பை நீங்க திரும்பவும் பெற முடியும். ஆமென். எத்தனை செழிப்பை நீங்க இழந்திருக்கலாம் உங்க வாழ்க்கையில, சில சூழ்நிலையில, எத்தனை விதங்களிலே உங்கள் செழிப்பை நீ இழந்து நின்று கொண்டிருக்கலாம். ஆனா God is going to restore in the name of Jesus. உபாசத்தில் அதெல்லாம் கர்த்தர் திரும்ப தர போறாரு. தேவன் அதெல்லாம் திருப்பி உங்களுக்கு கொடுக்க போறாரு. பாருங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டோரேஷன் ஆஃப் சர்ச். இது ரொம்ப முக்கியமானது. இந்த உபாசத்தை கூட நினைக்கும் போது பின்னால் இருந்த சபையை நாங்க நினைக்கிறோம். முதலாவது 2012 உபாசம் எடுக்கும்போது அன்னைக்கு சபை ஜனங்கள் எவ்வளவு உபாசத்துக்காக தன்னை அடிபணிந்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அப்போ பாத்தீங்கன்னா இப்ப நான் நினைக்கிறேன், ஆண்டவரே அந்த சந்தோஷம் எங்களுக்கு மீண்டும் வேணும். சரி, அதே கட்டளை மேல தருவேன். ஆமென். அது போல ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஃபேமிலி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான, குடும்பத்தை மறுசீரமைப்பு செய்கிறார். எனக்கு ஒரு 7 விஷயத்தை சொல்லிக்கிறேன். அதாவது கடந்த நாட்களை மறுசீரமைப்பு பண்ணுகிறார், இழந்த சுகத்தை மறுசீரமைப்பு பண்ணுகிறார், இழந்த சந்தோஷத்தை மறுசீரமைப்பு பண்ணுகிறார், இழந்த ஆசீர்வாதத்தை மறுசீரமைப்பு பண்ணுகிறார், இழந்த செழிப்பை மறுசீரமைப்பு பண்ணுகிறார், இழந்த சபையை மறுசீரமைப்பு பண்ணுகிறார், இழந்த குடும்பங்களை மறுசீரமைப்பு பண்ணுகிறார். Come on in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஒரு தீர்க்கதரிசியா சொல்றேன், இந்த வருஷத்துல விசேஷமா இந்த மாதத்துல மறுசீரமைப்பு உன் வாழ்க்கையில் நடக்கிறது. God is going to Jesus எல்லாவற்றையும் ரெஸ்டோர் பண்ணுகிறார், திரும்ப தர போகிறார், திரும்ப பலனை நாம் பெற போகிறோம், திரும்ப அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க போறோம். ஆண்டவரே, இழந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு மீண்டும் தாரும் என்று சொல்லி அவன் கேட்டது போல இன்னைக்கு நாம் கேட்க போறோம். ஆண்டவரே, மீண்டும் தாரும் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படியா என்னை நீ திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? என்னை மறுபடியும் உயிர்ப்பியும், மறுபடியும் என்னை ஸ்டாண்ட் பண்ணுங்க, மறுபடியும் எங்களை வாழ வைங்க, மறுபடியும் என்னை அனைவருக்கு ஆசீர்வாதம் மாற்றுங்க, மறுபடியும் இந்த தேசத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியாய், இந்த பட்டணத்துக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய், ஆண்டவரே செல்வாக்குள்ள ஒரு மனுஷனாய் என்னை நிறுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய ஜனங்கள் உன்னில மகிழ்ந்திருக்கும்படி நீரங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? இதுதாங்க சப்ஜெக்ட். நிச்சயமா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்பவே ஓரளவு சில விஷயம் சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் டெய்லி தியானிக்க போகிறோம். இதுல இருந்தாலும் கர்த்தர் மறுசீரமைப்பு பண்ணுகிறார். வேதத்துல என்னென்ன விஷயத்துல தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய தாசர்களை கர்த்தர் மறுசீரமைப்பு பண்ணினார் என்ற செய்தி நீங்க கேட்க போறீங்க. என்னோட ஜாயின் பண்ணுங்க. Join with us in the name of Jesus. Prophet G.F. Ministries welcomes you all in the name of Jesus. எப்பவுமே டெய்லி இந்த 21 நாட்களும் ஒரு பெரிய மகிமையான நேரமா இருப்பதாக கர்த்தர் உங்களோடு இடைப்பட போறாங்க. The presence of God will makes you way. அந்த சமூகம் உங்களுக்கு வழியை திறக்க போகுது. ஆமென். நான் சொல்றேன், இந்த வருஷத்துல விசேஷமா இந்த மாசத்துல சொன்னது போல இந்த ஆன்லைன் சமூகத்திலே சந்தோஷம் இருக்கிறது, சமூகத்திலே வாசல் இருக்கிறது, சமூகத்திலே செழிப்பு இருக்கிறது,
சமூகத்துல எல்லாமே இருக்கிறது. கமான் கமான், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, உடைய சமூகத்துல எல்லாமே எனக்கு கிடைக்கும். ஆமென். அதுதான் இந்த உபவாசத்தின் ரகசியம். Fasting festival. Yes, once again I welcome you all. The name of Jesus, we have Prophet G and Missing Ministries. Always welcome you. Come on, love you all.